ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன அக்கேஷன்? மியாவோட 8th month பர்த்டே. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அண்ட் மியா குட்டி வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு யூஎஸில் இருப்போம். அதனால் 8th பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஃபேமிலி, க்ளோஸ் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ அதுக்கு வேண்டி கிளம்புறோம். மஹி குட்டி அட்டையர். மஹி வா, நடந்து வாங்க. எஸ், ஆமாம், நீ போடக்கூடிய முக்காவாசி ட்ரெஸ் உங்கள் அக்காக்கு தான். அதுக்கப்புறம் போஸ்ட் கொடு. ஏதாவது ஸ்வர்ல், பேலே, ஸ்வர்ல் நிறைய. எஸ், சூப்பர். அடுத்து மஹா ரேம்ப் வாக். மஹாவோட ட்ரெஸ் பாருங்கள். அந்த ஷால் அப்படி வச்சுக்கோ. மஹா குட்டிக்கு இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வியர் பண்ணுறதுக்கு பிடிச்சிக்கோ. இதை பிடிச்சிக்கோ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவன் வந்து இதில் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. மகா பார்ப்போன்னே, ஆனால் உருன்னு இருப்பா, உருன்னு அப்படி தானே, ஏன்னா அம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால. ஓகே, போலாமா? எஸ், அப்பா ரெடி. அப்பா ஆஸ் யூஷுவல் சிம்பிள் அண்ட் ஹம்பிள் அண்ட் ஹேண்ட்ஸம் எடுக்கணும். அப்பா உங்களெல்லாம் நான் எடுத்தோம்ல, என்னையும் ஒரு இது எடு. நான் பெருசாலாம் புது ட்ரெஸ் போடல, பட் இதுதான் என்னோட. அம்மா கீழே ஏதோ கிடக்கு ட்ரெஸ் பண்ணதை கிடக்கு. Mia, Chimitra. Hi, sir. Hi, sir. இதான் பர்த்டே கேர்ள் அப்படிதானே? மியா, உன் பர்த்டே அன்னைக்கு மித்து ஓ ஷால்லாம் மித்து, என்ன ட்ரெஸ்ஸு அழகா இருக்கு. டெக்கரேஷன் அழகா இருக்குல்ல. அண்ணன் பாரு, டெங்கி பாரு, என் கேமராவில் பாரு. இப்போ எப்படி ஒழுங்கா இருக்கா? எப்படி பார்த்துக்கோ. ஏதோ பிளிங்க் ஆகுது. பர்த்டே கேக் கட் பண்ண முன்னாடி ஒரு சின்ன நாப் பண்ணுங்க. ஹாய் அம்மா. ஹாய் மாரா. எல்லா நண்டு சிண்டுகளும் இங்கே தான் இருக்கு. மெல்ல சித்தப்பாவா இது சித்தியா இது முடியா? தேங்க்யூ மகா. மியா குட்டி நடுஸ்ல இருக்கு. சூப்பரா இருக்கு மகா. இல்ல மகி அடுத்து தாத்தா மகி கேக் எல்லாம் கிளேல ஆர்வராம் மியா அனு. மியா குட்டி தூங்கிட்டான், அவளை எடுக்க தூங்கிட்டே இருக்கா. கேக் கட் பண்ற டைம் வந்துச்சு. Happy birthday, happy birthday, happy birthday
எந்திக்கவே மட்டுக்கா தூங்கி தூங்கி விழுகா. நீங்க பாரு பாரு பக்க பலனுது. எந்திரிச்சிட்டா எந்திரிச்சிட்டா. அப்பா குட்டியை வந்து இப்ப எடுக்கணும்னா பெரிய பாடுதான். அங்க இருக்க எடுக்க கூடாது, நீ அதான். பாய். முத்துக்குட்டி இப்ப நல்லா படிச்சுட்டா, அவன் அம்மிட்ட தான் இருப்பா. நம்மள்ட்டலாம் இப்ப வரது கிடையாது, வளர்ந்துட்டான். ஆனா சதீஷ் விடுவேனான் இருக்கான். எங்க போகணும்? அங்க போகணுமா? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? பெரியம்மா பேமா. இது யாரு? இது யாரு? இது யாரு? பெரியப்பா பேப்பா பேப்பா. சொல்லு, அழகா சொல்லு. மேமியா செபித்து சொல்லு. பேப்பா பேப்பா. அங்க திரும்ப இங்க பாரு. அம்மே அம்மே. ஜூஸ் குடியா? ஜூஸ் குடியா? ஜூஸ் குடியா? சொல்லுங்க சொல்லுங்க. சரி, போட்டோ மட்டும் எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்துட்டாங்க. நீங்க கேமரா பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஸ்மைல். ஒரு ஸ்மைல். ஓகே. சும்மா உங்க அம்மிட்டே இருப்பா. இவ பெரிய இவ அம்மிக்கிட்டே இருப்பா. Sunflower. Are you a sunflower? ஆமா பெரியம்மா. பெரியப்பா எப்போ செயின் போட்டா? எனக்கு பிடிச்சதெல்லாம் போட்டிருக்கா. மியாக்கு செயின் கோல்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் என் தாலி செயினை காட்டி தான் அவளை வந்து கரெக்ட் பண்ணுவேன். என்ன யார்கிட்ட வரணும்? அவளை என்கிட்ட வரணுமா? என்கிட்ட வரணுமா? அவ வந்து நான் சாப்பிடுற அழக நான் எடுக்கிறேன்.
மோனிகா இதான் வச்சது அது வேண்டாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்னைக்கு vlog ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா மஹியோட ஸ்கூலில் இன்னைக்கு ஆனுவல் டே. அதுக்கு வந்து அவள் வந்து மகாமஹி ஸ்கூலில் மஹி வந்து பேலே இதில் வந்து இருக்காளா, அதனால இவள் வந்து அங்கே பேலே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போகிறா. ஸோ அதுக்கு வந்து அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஸ்கூலில் வச்சு ரெடி பண்ணி விடுவாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டைம் சேவ் பண்ணுறதுக்கு வீட்டில் வச்சே நீங்கள் வந்து ரெடி பண்ணி விட்ருங்க, கொஞ்சம் டச் அப் பண்ணுவாங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ மஹிக்கு பேலே பன் போட்டிருக்கேன். அதான் அவங்க டுட்டோரியல்லாம் அனுப்பிவிட்டாங்க. ஆமாம், அவங்க ஸ்கூலில் இருந்து வீடியோஸ் அனுப்புனாங்க பேலே பன் எப்படி போடணும் அப்படின்னு. ஸோ அதனால நான் இப்போ அதுதான் போட போகிறேன். அம்மா அதை பார்த்துட்டு தெரியும்னு சொன்னேன். ஆமாம், பன் போடுறதுல நான் எக்ஸ்பர்ட். பன் ரெண்டு மீனிங் பன் பன் she is expert on bun. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேலே பன் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு போனி போட்டுருங்க. முன்னாடி அம்மா ஹை போனி போடக்கூடாது, லைக் மிடில், அப்பதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஹை போனி போட்டு இங்கே போடக்கூடாது, இங்கே போடக்கூடாது. நான் உங்களுக்கு வந்து இந்த டுட்டோரியலை காணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ போனி போட்டாச்சு. போனி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஆக்சுவலி பன் போடணும்னு பார்த்தீங்கன்னா 3 ஆட்டு பிரிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்றை வந்து பிரிச்சுட்டு ஹேர் ஜெல் இருக்குல்ல, இது அப்பாவோடது. ஹேர் ஜெல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியவே பிரியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கெல்லாம் போட்டு விட்ற போகிறேன். அப்போ நமக்கு வந்து இந்த ஹேர் வந்து பிரியாது. அதுக்கப்புறம் நம்மளோட ஒவ்வொரு பார்ட்லேயுமே நல்ல ஸ்மெல்லியா இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்குது. நம்மளோட ஹேர் ஜெல்லை போட்டுட்டு லைட்டாக, ரொம்ப போட்டாலும் அது முடிக்கணும் நல்லது கிடையாது. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடியில் எடுக்கணும். நானும் பன் சூப்பராக போட்டுவிடுவேன் அம்மாவுக்கு. அந்த பிளாக் கலர் முன்னாடி எப்படி இருந்தலாம், இருந்தால் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் வந்த உடனே அவங்க அதான் போட்டாங்க சேஃப்டிக்கு. இந்த பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடலாம், பாபி பின். ஸோ இதே மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி போட போகிறோம். நிறைய வரும். நம்மளோட கொண்ட ஊசி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பார்க் ஆஃப் முடி கூட இல்லை, அது நம்ம லாஸ்ட் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு இது நான் வந்து போட்டேன். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் 3 பார்ட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ அடுத்த பார்ட்டையும் அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், அதனால நான் 4 பார்ட்டாகவே எடுத்தேன். வேண்டாமா, இது நான் பண்ணது ஸ்கூலில். அம்மா இது அது ஷெல்ஃபில் வைப்பியா ஷோக்கு? நானும் கொஞ்சம் டிசைன் தராது. இன்னும் பாபி பென் இருக்காடா? பாபி பென் நிறைய இருக்கு. இன்னும் இவ்வளோ இருக்குல்ல, தீர்ந்ததுக்கப்புறம் தீந்துடா, எடுத்துட்டு வா. இது பத்தாது, முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் எடுத்துக்கிறேன். பாரு. ஸோ மஹிக்கு பன் போட்டாச்சு. இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு ஹேர் ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். இதுதான் ஜிலேபி கொண்டை.
கண்ணு திரும்ப. ஆமா, அம்மா வந்து நிறைய கண்ணை பிடிக்கும், கண்ணை பிடிக்கும். அதே தொடவே வேண்டாம். அது அப்படியே இருக்கு. நல்லா இருக்கா? இதில் உள்ள நம்ம இதெல்லாம் வந்து காணிக்க கண்ணை திரும்ப. கண்ணை பிடிக்கும். மூக்க மீன முடியும். ஜெல் வச்சு நல்லா திரும்படி. என்ன அசைக்கி ஜெல் வச்சு தடவி வேண்டாம், ஜெல் போட்டு நான் இது ஆனால் இங்கேயே சொல்லியிருக்கு. நம்ம இனி அவள் மேக்கப் டச்சப் பண்ணணும். டோன்ட் டச் யுவர் ஹேர். கண்ணு மூடு மகி. ஒரு முடி இலக கூட எல்லாம் பேஸ்ட் மாதிரி ஒட்டிடும் கம்மு போட்ட மாதிரி. அதெல்லாம் எடுக்கும்போது ஹார்டாக இருக்கும். அது குளிச்சா சரியா குளிச்சாவா? குளிக்கிறோம்ல. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பவு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திரும்ப இம்பர்ஃபெக்ஷன் எல்லாம் நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சோம்னா திரும்ப இம்பர்ஃபெக்ஷன்லாம் ஹைடாரு. இப்போ மஹி வந்து இந்த ஒரு அழுக்கு எந்தி இங்கே பாரு ஓகேவா. இப்போ மஹி வந்து ஒரு அழுக்கு நைட்டியில் இருக்கல. இப்போ அவள் போய் டக்குன்னு பேலரினா ட்ரெஸ்ஸில் வருவா பாருங்க. அதை போட்டுட்டே தான் போகணும். அது கீழே எடுத்துட்டு அம்மா போட்டு பிரிட்டி பேலரினா ட்ரெஸ் அவுட்ஃபிட் சேஞ்ச். அம்மா இனி டச் அப். கொஞ்சம் மேலே மட்டும் நல்லா இருக்கும். அப்படியா? இல்லை, அவங்க அது அப்படி தானே வச்சுருக்காங்க. அது கீழே தான் இருக்கணும். வா ஓகே. கண்ணு மூடு. அம்மா வந்து மஷின் பேஸ் மட்டும் போட்டு மஷியோட ப்ரெஷ் கூட இருக்கு. நான் தான் அம்மா கொடுத்தேன். அதுதானே அம்மா சீரியஸ்ல இருக்க. வேற அம்மா கண்ணு மூடு. கண்ணு முடிக்கோ. கண்ணு மூடு. ஒயிட் வாஷ். கண்ணு மூடி. இந்த ஃபவுண்டேஷன் வந்து கண்ணு மூடுடா. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால ஒயிட் வாஷ். கண்ணு மூடு. மஹியோட ஷேடை நோட் பண்ணி வச்சுக்கோ. கண்ணு மூடி. 9 to 5 ஷேடே இல்லை. இது பிரைமர் அம்மா. பிரைமர் ப்ளஸ் மேட் இருக்கு. கழுத்து தூக்கு. கழுத்து கழுத்து வெள்ளை ஒயிட் வாஷ் ஒயிட் வாஷ் ஒயிட் வாஷ். அந்த ஹாப்பி பிஏ மட்டும் உள்ள வச்சுட்டா. பிஏ பாரு. பிஏ காணும். பிஏ அங்கே பாரு, அங்கே பாரு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி இதை பற்றி தான் சொன்னேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை பற்றி தான் சொன்னேன். கரெக்டாக இருக்குல்ல? பவுடர் தானே இது? இந்த ப்ளஷ் அது பவுடர் ப்ளஷ் இங்கே இருக்கு. ப்ளஷ் இருக்கு. இந்த இருக்கு. இங்கேயும் ஒரு பவுடர் இருக்கு. அம்மா ப்ளஷ் நான் போட்டுவிடியே. ப்ளஷ்ஷே போட்டு தெரியவே தெரியாது. திருப்பி குடிக்கணுமா? வாவ், the glow. போட்டு விட்றேன். நீ போடாண்டா லிப்ஸ்டிக். எனக்கு இந்த ஷேட் தான் வேணும். ஸோ இந்த ஷேட் அது நான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா ரொம்ப டார்க்காக அம்மம்மா பர்த்டேக்கு நான் அதை அப்படியே? போட்டு அதுக்கு அது லிப் கிளாஸ் போட்டு வேண்டியதானே. லைட்டாக தான் போட்டோம். ரொம்ப ஓவராக போட்டால் நல்லா இருக்கும்.
மாதிரி ஒரு ஷேட் இருந்தால் தான் அழகாக அம்மா இல்லை நல்ல வேலை போட பார்த்தேன். இது ரொம்ப லைட்டாக இருக்கு. அவ்வளோ போதும். இங்கெல்லாம் போட சின்ன பிள்ளைக்கு ஓவராக போடக்கூடாது. சின்ன பிள்ளைக்கு லைட் மேக்கப் இருந்தாலும் அழகா. சின்ன பிள்ளை ப்ளஷ்ஷு போட்டு ப்ளஷ் நான் பேஸ்ன்னு சொல்லிட்டு மெயினே போட்டேன். ஓகே போட்டுட்டு கனி ஓகே ஐ ஷேட் லைட்டாக போட்டால் போதும். லைட்டாக போட்டுட்டு ஸ்பார்க்கிள்ஸ். ஒயிட் வாஷ் இந்த பேலே கேர்ள் மேக்கப் மகா அழகாக போட்டு விட்ருக்கா. கனி கண்ண கனி அது கூட ஒரு பேகு. அடி காணிடி, அது எதுக்கு பேக்? நீ என்ன வச்சிருக்கவா போற? ஓகே கண்ணை மூடு கண்ணை மூடு. ஓகே போ, ஒழுங்க நடல. தள்ளி போல கிட்ட க்ளோஸ் அப்ல வராத. அவளுக்கு அது கம்ஃபியா இருக்கும் என்னவோ. ஹேண்ட் புக் மாதிரி இருக்கு மஹி. இப்படி போட்டா இல்ல நேர்ல முன்னாடி பார்க்கவே ஹேண்ட் புக் போல தான் இருக்கு. பேலே அதுக்கு எடுக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நாங்கள் ஈவினிங் 6 o'clock போல் இருக்கோம். மஹியோட ஆனுவல் டேக்கு போயிட்டுருக்கோம். மஹியை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் ஏர்லியாகவே வந்துட்டோம். இப்போ தான் நாங்கள் போகிறோம். அவங்க ஸ்கூலில் இன்விடேஷன் கார்டு பாருங்கள். ஒவ்வொரு அந்த ஆனுவல் டேக்கு வந்து க்யூட்டாக கார்டு வந்து ரெடி பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போனால் தான் உள்ள அலவுடு. ஸோ மஹாவுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால மஹா டியூஷன் போயிட்டா. நானும் சதீஷும் மட்டும்தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு மஹி ஆடும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். பேலே ஆடும்போதுன்னு சொல்லக்கூடாது, மஹி பேலே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கிறேன்.1 year past, and it's actually been 20. Yet often goes unnoticed. Something that has a All over the room today.